ஹலோ எவ்ரிவன். ஸோ ரீசெண்டாக ஒசூரில் ஒரு நியூஸ் பார்த்தோம். ஒசூரில் ஒரு குழந்தை வந்து ₹1 காயினை விழுங்கினதுனால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு 2 பாசிபிலிட்டி. ஒன்று, குழந்தைங்க வந்து வாயில் காயின்ஸ் வைக்கும்போது விழுங்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து வயிறுக்கு டைஜஸ்டிவ் பாத்வேக்கு போயிடும். ஸோ வயிறுக்கு போகுது அப்படிங்கும்போதும் அந்த குழந்தைங்களோட குடல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சில டைம் வந்து ஈஸியாக அது மோஷனில் பாஸ் ஆகிடுது. சில டைம் வந்து அது ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது உணவு குழாயிலேயோ இல்லைன்னா இரைப்பையிலேயோ வந்து தேங்கி நின்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 24 to 48 ஹவர்ஸ் மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி மூலமாக இதை வந்து எடுத்துடுறது. ஸோ இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது. பட் இதுவும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது முக்கியமான விஷயம், இந்த உயிரிழப்பு நடந்ததுக்கான காரணம் என்னென்னா, இது குழந்தை விழுங்கினதுனால இல்லை, இது வந்து ஆஸ்பிரேட் ஆகிருக்குது. குழந்தையோட அந்த காயின் வந்து குழந்தையோட சுவாச குழாய்க்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டு குழந்தையால் மூச்சு எடுக்க முடியாமல் அவங்க மூச்சு திணறி உயிரிழந்திருக்காங்க. ஸோ எனி ஃபாரின் பாடி இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து சின்ன குழந்தைங்களோட ரீச்சில் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேங்க்யூ.